மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிப்பான் பெயிண்ட்ஸ் வழங்கும் ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 2 powered by Aishwarya Women's Hospital and Fertility Center and Attica Gold Company. இது ஒரு இசை சங்கமம், இம்முறை உலக அளவில். ஜோடி ரவுண்ட் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் எபிசோட்லேயே வந்து எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வராங்க. அண்ட் காம்படிஷன் போக போக ரொம்பவே டஃப் ஆகிட்டு போகுது. ஸோ நம்ம கண்டஸ்டன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்து நிறைய சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் வந்து முதல்ல யார் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஷோவோட பேக் போன் ஆனால் நம்ம ஜட்ஜஸ் வந்து நம்ம வெல்கம் பண்ணிடலாம். எஸ், லெட்ஸ் வெல்கம் சைந்தவி மேம். Let's welcome Daran அவர்கள். ஸோ இந்த ஜோடி ரவுண்ட் வந்து எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த ரவுண்டில் அவங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, சங்கதிஸ் வந்து கிளாரிட்டி இல்லைங்கும்போது அவங்க வந்து அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி பாடுறாங்க. பட் ஆனால் ஒரு சங்கதி வரலன்னா அந்த சங்கதியே நாங்கள் வந்து அதை ஸ்லோ பண்ணி அது வந்து கரெக்டாக அந்த நோட்ஸ் என்னென்னு புரிஞ்சுண்டு அதை வந்து ஒரு 100 தடவை பாடி பார்ப்போம். ஸ்லோலேருந்து ஃபாஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட் பண்ணி அத்தனை தடவை பாடினா தான் அது வரும். அந்த 101வது தடவை வர்றது தான் உங்களோட கரெக்ட் வேர்ஷனாக இருக்கும். ஓகேயா? ப்ராக்டிஸ் எவ்வளோ பண்ணாலும் தப்பே கிடையாது. ப்ராக்டிஸ் நிறையா பண்ணலாம். ஏன்னா அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறச்சே நீங்கள் நிறைய தப்பு பண்ணுவீங்க, அதில் தான் கற்றுப்பீங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், ஐயோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிச்சு இங்கே தப்பு வருது அங்கே தப்பு வருது, அப்போ நம்ம திருத்திக்கணும்னு. ஒரேடியாக இங்கே வந்து பாடும்போது அந்த தப்பெல்லாம் வராமல் இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான்லாம் ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறச்சே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் டுடே, ஈவன் பிஃபோர் கோயிங் ஃபார் அ கான்சர்ட், தெரிஞ்ச பாட்டாக பல வருஷமாக பாடின்னு இருந்த பாட்டாக இருந்தாலும் சரி, தெரிஞ்ச பாட்டாக இருந்தாலும் சரி, ஃபுல் பாட்டு நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணிட்டு தான் வில் கோ ஆன் ஸ்டேஜ். கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. அதுதான் அது ஒரு ஸ்லைட் லைன் தான் ரெண்டுத்துக்கும் நடுவில். அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் யூ கிவ் யுவர் பெஸ்ட் ஆன் தட் டே. தரன், நீங்கள் வந்து உங்களோட பிளேபேக் சிங்கர்ஸ் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டிஸ், ஸோ எப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை சில சிங்கர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பாங்க. மியூசிக் டைரக்டர்ஸ் பொதுவாக என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, எல்லாமே இன்றைக்கி நல்ல பாடுற சிங்கர்ஸ் தான். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸ் இருந்ததுன்னா எங்களோட பாடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் ஆகும், புதுசாக இருக்கும். அந்த டியூன் என்ன தான் புதுசாக இருந்தால் கூட வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அந்த ஹோல் சாங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். ஸோ ஒரு புது விதமான ஒரு வாய்ஸ் ஒன்று எதிர்பார்ப்போம். அதை மீறி ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு டேலண்ட் அந்த பர்டிகுலர் சிங்கர் கிட்டே இருக்கான்னு எதிர்பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாருக்குமே அந்த டேலண்ட் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ எம் ஷுர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தெம் ஆல் டு பிகம் சிங்கர்ஸ். அண்ட் அது இந்த ஷோ மூலிமா அவங்க சிங்கர்ஸ் ஆகி வந்து அதை நாங்கள் பார்த்து இருந்தோன்னா அதோட ஒரு சந்தோஷப்படுற விஷயம் வேறு எதுவுமே இல்லை. சூப்பர். நம்ம ஷோக்கு வந்து நம்ம ஜட்ஜஸ் எந்த அளவுக்கு ஒரு விஷயம் இவங்களுக்கு கொடுத்தாலும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பெருசாக மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னா வந்து அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கண்ணன் அண்ட் பேண்டை வெல்கம் பண்ணலாம். அடுத்ததா என்ன பண்ண போறோம் ஆக்சுவலி? ஸோ நம்மளுடைய ஜோடி ரவுண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் ஆட் ஆகிறதுக்காக நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் ரெடியாக இருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஸோ அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய சூப்பரான பாடல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஃபேஷன் ட்ரெண்டை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே மயங்கிருவீங்க. கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? NSK ரம்யா. Let's welcome NSK ரம்யா on stage. இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவில் பாடுற சிங்கர்ஸ்க்குலாம் நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ்னால் என்ன கொடுப்பீங்க? ஆக்சுவலாக ஒரு பெர்ஃபார்மருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கான்ஃபிடென்ஸ். அது இருந்தாலே ஒரு பயம் இல்லாமல் பாடினாலே வந்துட்டு பர்ஃபெக்டாக பாடலாம் அப்படின்றது என்னோட தாட். ஆக்சுவலாக நான் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் கிடையாது. ஐ திங்க் ஐம் ஒர்க்கிங் ஆன் இட் ஸ்டில். ஸோ உங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. ரஃப்சி வாங்க. ஜோடி
ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் அண்ட் ரப்சி. லெட்ஸ் வெல்கம் them on stage. ஹாய் அரவிந்த். ஹாய் ரப்சி. ஹாய் அக்கா. அண்ட் என்ன சாங் பாட போறீங்க? பூக்களை சற்று ஓய்விடுங்கள். பூக்களை சற்று விடுங்கள். ரெண்டு பேருமே வந்து சூப்பரான சிங்கர்ஸ், எப்பவுமே நிறைய மார்க் வாங்கக்கூடிய சிங்கர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பாடுங்க. சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே என்றால் அவள் அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா? ஹே என்றால் அந்த கடவுள் என்றால் அந்த கடவுளின் புகழவள் தானா? ஐயோ என திகைக்கும் ஐயன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். திரே திக்கிடத்தானே திரே திக்கிடத்தானே திரே திக்கிடத்தானே திரே நன்னா திரே திக்கிடத்தானே திரே ஒருவனில்லை அந்த நசிவுகள் யாவிலுமே அழகை கடந்து வன் இதயம் நுழைந்து ஐம்புலனுடன். இவள் பயத்தை அணைக்க அவள் இவளை அணைக்க அவள் செய்கையில் புரிவது இவள் விழியின் கனிவில் எந்த உலகம் பணியும் சிறு நோய்கள வையமில்லை. என் கைகளை கோர்த்திட விரலை இனி தைத்தனி வைத்திட விரலை அவள் இதழ்களை நுகர்ந்து விட பாதை நடில அவன் புரியும். பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே என்றால் அவள் அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா? ஹே என்றால் அந்த கடவுள் என்றால் அந்த கடவுளின் புகழவள் தானா? ஐயோ என திகைக்கும் ஐயன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். நீர்வீழ்ச்சி போலே நின்றவன் நான் நீண்ட ஒரு ஓடையானான். வான் மட்டும் மலையை போன்றவன் நான் ஆட ஒரு மேடையானான். என் உள்ளே என்னை கண்டவள் யார் என்று என்னை காண செய்தாள். கேளாமல் நெஞ்சை கொய்தவள் சிற்பம் செய்து கையில் தந்தாள். யுகம் யுகம் காண முகம் மீது போதும் புகுந்திடம் இன்றே உந்தன் நெஞ்சம் மட்டும் போதும். மறு உயிர் தந்தாள், நிமிர்ந்திடச் செய்தாள். நகர்ந்திடும் பாதை எங்கும் வாசம் வீச வந்தாளே. பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். என்றால் அவள் அழகு என்றால்
என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா? என்றால் அது தலைவன் என்றால் அந்த ஐகளின் ஐயவள் நீயா? ஐயோ என திகைக்கும் ஐயன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஸோ ரொம்ப அழகான வந்து ஒரு பாடல் பாடியிருக்கீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம வந்து ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம சைந்தவி மேம் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அரவிந்த் சொல்கிறேன். ஓப்பனிங் ஆரம்பித்த போதே என்ன வாய்ஸ் அரவிந்த், உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த ஃபீல். ஓப்பனிங் எடுத்த உடனே நீங்கள் பாடுறச்சவே அவ்வளோ செம்மையாக இருந்தது அந்த ஃபீல், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் சற்று ஓய்வெடுங்கள் அந்த இடம் 2 வாட்டி நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி பாடினீங்க. பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஹரிச்சரன் அண்ட் ஸ்ரேயா கோஷல் அவங்க பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. நிஜமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஹரிச்சரன் மாதிரி தான் நீங்கள் பாடினீங்க. நிஜமாகவே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ யூ ஹாவ் அ வெரி குட் வாய்ஸ் அண்ட் யூ ஆர் பிளெஸ்ட் வித் such a great voice. ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய இடம் ரீச் ஆனோம், அதுதான் ஐ எம் டெல்லிங் யூ. ரஃப்சி பயங்கர பயந்துட்டிங்களா இந்த பாட்டுக்கு? நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ், எப்போவுமே ரஃப்சிக்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இந்த பாட்டில் வந்து தெரியல, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஹம்மிங் அந்த ஆரம்பித்த போது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு டவுட்லேயே இருந்த மாதிரி பாடினீங்க. பட் ஓவராலே கொஞ்சம் கண்ட்ரோல்டு சிங்கிங் மாதிரி இருந்தது. நீங்கள் இந்த ஸ்ரேயா மாதிரி பாட ட்ரை பண்ணிங்களா இல்லை ரஃப்சி மாதிரி தான் பாட ட்ரை பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் உங்களால் இன்னும் நல்லா பாட முடியும். யூ ஆர் கேப்பபிள், யூ ஆர் பிளெஸ்ட் வித் அ கிரேட் வாய்ஸ். ஸோ பயப்படாமல் தைரியமாக പാടുங்க റഫ്സി. പിന്നെ കുറച്ച് കോൺഫിഡൻസ് കുറവുണ്ടായിരുന്നു. ഞാൻ അടുത്ത റൗണ്ട് തൊട്ട് ശ്രമിക്കാം. ஓகே, ஆல் தி பெஸ்ட். താങ്ക് യു. சச் அ பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப பிடிச்சது வந்து நீங்கள் சாங் அவ்வளோ அழகாக இமோட் பண்ணி பாடினீங்க. எவ்ரி லைன் முடியும் போது அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இருந்தது. ஒரு லைனும் முடியும் போது அது கரெக்டாக முடியணும்னு ஒரு லைனுக்குமே நீங்கள் நினச்சி பாடினீங்க. மற்றது எதுவுமே நீங்கள் கான்சென்ட்ரேட்டே பண்ணல, அதில் மட்டும்தான் இருந்ததுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ரியலி நைஸ். அஃப்கோர்ஸ் அங்கே 1-2 இடங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு, பட் அதெல்லாம் மறந்து சில இடங்கள் எங்களை ரொம்ப பிடிக்க வச்சுட்டீங்க. குட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ரஃப்சி, we all know that you are a very capable singer. ரொம்ப நல்லா பாடுவீங்கன்னு. இந்த சாங்கும் நல்லா தான் பாடினீங்க. you are also blessed with a great voice. ரொம்ப அழகான ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் உங்களுக்கு. 2 பேருமே ரொம்ப அழகாக பாடினீங்க. இந்த ரவுண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ். ஐ தாட் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான். நம்ம ஜட்ஜஸ் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுடலாமா? எப்படி பாடினாங்க ரம்யா? சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி அரவிந்த் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் லவ்லி டோன், நைஸ் ஏரி, லவ்லி டோன். அண்ட் யுவர் சிங்கிங் அண்ட் எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். லாஸ்ட் இது மாத்திரம் கொஞ்சம் ஒரு சுத்தி ஏதோ போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் அ வெரி ஸ்வீட் வாய்ஸ். ஆனால் அந்த ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டாக உள்ள வரல அப்படின்ற எனக்கு தோணுச்சு. பட் போக போக ஐ திங்க் செகண்ட் சரணம் போது இட் பிகேம் மச் பெட்டர். And overall I love the performance. ஸோ இப்போ வந்து யார் சைலண்ட் ஜட்ஜு? நீங்களே கை தூக்கிட்டீங்க. நானா? அவங்க தான் சொல்லிட்டாங்களா? இல்லை, நானே சொல்கிறேன். என்ன போன எபிசோடில் அவர் சைலண்ட்டாக இருந்தார்ல, அப்போ நான் சைலண்ட்டாக இருக்கேன். மேம் வர உங்க மாடுலேஷன் மிரட்டுற மாதிரியே மாறிக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் நான் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து தரன் அவர்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்தோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாழ்த்துக்கள் அரவிந்த். அண்ட் ரஃப்சியோட ஸ்கோர் என்ன? 22. ஸோ 2 பேருமே வந்து 23-22 வாங்கியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் 2 பேருக்குமே. இப்போ வந்து நீங்கள் உங்களோட இடத்துல போய் உட்காந்துக்கலாம்.
இந்த ஜோடி ரவுண்ட் ரொம்ப ரொம்ப பரபரப்பா சூப்பரா பயங்கர டஃப்பான காம்படிஷனா போயிட்டு இருக்கு. அந்த வகையில அடுத்ததா வந்து இங்க ரெண்டு சூப்பரான கியூட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ரெண்டு பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ஒன்னு வந்து குலாப் ஜாமுன், ஒன்னு வந்து இலந்த பழம். ஆமா. So let's welcome Harshini Netra and Deshika on stage. சரி, இன்னைக்கு நீங்க என்ன சாங் பாட போறீங்க? மஸ்தானா மஸ்தான். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பாடுங்க. ஓகே.
நம்ம இழந்த பழமும் குலாப் ஜாமுனும் ரொம்ப சூப்பராகவே இந்த பாட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாமா? ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சிங்கிங்காக இருக்கட்டும், டான்ஸிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். யார் இதில் குலாப் ஜாமுன், யார் இதில் திஸ் குலாப் ஜாமுன், திஸ் இஸ் இழந்த பழம். குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப ஸ்வீட் வாய்ஸு. இழந்த பழம் பர்ஃபெக்டாக பாடினாங்க. ஒரு தப்புன்னு சொல்லவே முடியல, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஐ ரியலி லவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர். ஃபர்ஸ்ட் எந்த ஜட்ஜ் கிட்ட கேட்கலாம்? நீங்க? சைந்தவி. ஆக்சுவலி வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறோம் உங்களுக்கு. ஜோடி ரவுண்டுங்கிறதால ரெண்டு பேரும் வந்து லட்டு மாதிரி பாடினாங்க. நிஜமாக ரொம்ப க்யூட்டாக பாடினாங்க. அண்ட் இந்த வயசில் அவங்களுக்கு இருக்கிற பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. ரெண்டு பேர் இவங்க வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஒரு வாய்ஸு, இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ போல்டாக ஒரு வாய்ஸு. ரெண்டும் ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷனாக இருந்தது. ஒரு ஐஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக இருந்தது, இயர்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக இருந்தது. ரொம்ப க்யூட்டாக பாடினீங்க. ரொம்ப 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 பிடிச்சது எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. குலாப் ஜாமுனுக்கும் இழந்த பழத்துக்கும் இன்றைக்கி வந்து அவங்க அப்பா அம்மா வந்து வீட்டில் வந்து பூசணிக்காய் சுற்றி போடணும். நிறைய டிஷ்டி வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக பாடினீங்க. முதல்ல பெரிய அப்ளாஸ் உங்களோட மென்டாருக்கு. சிந்தூரியா? யா, இங்கே அவங்க தான் வந்து பயந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எந்த அளவுக்கு அவங்க உங்கள் 2 பேர்த்தையும் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. எஸ்பெஷலி இழந்த பழம் வந்து நிறைய இடம் வந்து இழுத்து ரொம்ப அழகாக சில இடம்லாம் பாடினாங்க. அதான் தப்பானா ஃபர்ஸ்ட் டைமே சூப்பரா பாடினாங்க. தேங்க்யூ. அந்த லைன் பாடி காமிங்களே எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்களே. தப்பானா ஆசைதான் வெப்பேனா. ரொம்ப அழகாக இருந்தது. 2 பேருமே வந்து ரொம்ப க்யூட்டாக. அதான் இந்த வயசில் வந்து ஸோ டேலண்டட். உங்களுக்கு வந்து ஹேவ் அ லாங் வே டு கோ. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். தாரன் அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குலாப் ஜாமுன். எஸ் அவங்களோட மார்க் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷோல ஃபர்ஸ்ட் டைம் 25 அவுட் ஆஃப் 25 வாங்கி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். வாழ்த்துக்கள். நம்ம அதோட நிறுத்திக்குவோம். நான் அதுக்கு மேல உன்கிட்ட பேசல. இவங்க மார்க்கா? ஓகே. ஸோ இழந்த பழம் என்ன மார்க் ஜி? அகைன் 25. நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்ததா வந்து நீங்க எங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா ரம்யா? ஷோர். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். ஸோ இன்னைக்கு நீங்க எங்களுக்காக என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க? சற்று முன்பு. வா ஓகே. வி ஆர் ஸோ ஹாப்பி. சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக நெஞ்சம் துடிப்பதும் மின்னல் அடிப்பதேன் சொல். ஓ உன்னை பிரித்திட என்னை எரித்து நீ செல். எல்லாமே பொய் என்று சொல்வாயா? ஓ சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போ
வேற லெவல் சீரியஸாக இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லக்கூடாது. மேம் ஸோ எப்படி இருந்தது இப்போ இந்த அட்மாஸ்பியரில் கேட்கும்போது? ஒரிஜினல் கேட்குற மாதிரியே இருந்தது நிஜமாவே. ஸோ மூவிங், ஸோ டச்சிங். அண்ட் ஆர்கெஸ்ட்ரா அவங்களும் செம்மையாக வாசிச்சாங்க. ஐயோ, எனக்கு நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. அண்ட் நோ வேர்ட்ஸ் டு சே. தேங்க்யூ ஸோ மச் ரம்யா. தேங்க்யூ ஸோ மச். யூ அண்ட் தரன் சார். என்ன சொல்கிறது, புல்லரிச்சு போச்சு அவ்வளோதான். ஒரு 10 இடத்துல புல்லரிச்சு போச்சு. ஷி ஹஸ் சச் அ கிரேட் யுனிக் வாய்ஸ். யூனோ, அது நான் எனக்கு தெரிஞ்சு 15 இயர்ஸாக நான் அதே டோனை கேட்குற மாதிரி இருக்குது. ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் யூனோ ரியலி ஐம் சேயிங் லைக் யூ கம் வே யூனோ எங்கேருந்தோ எங்கேயோ வந்துட்டீங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். Thank you. I'm sure it's going to be a great inspiring thing for all the contestants here. Thank you so much. Thank you. இந்த சாங் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக எனக்கு இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது என்னோடய வாய்ஸ் மாத்திரம் தான் எடுத்தாங்க. ஒரு ஸ்ருதி மாத்திரம் கொடுத்து பீட் மாத்திரம் கொடுத்து எடுத்தாங்க. ஸோ இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் ராஜா சார் வந்துட்டு லண்டனில் போயிட்டு ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரெக்கார்ட் பண்ணாங்க. அண்ட் ஒன் திங் ஐ லைக் டு சே, 100 people வாசித்தாங்க அந்த ஆர்கெஸ்ட்ராவில். அது இங்கே என்ன 3-4 பேர் 5 பேர் சேர்ந்து அந்த ஃபீல் எனக்கு கொஞ்சம் கூட ஒரு ட்ராக் ஒரு கேரியோக்கே தான் போட்டு லைக் ப்ளே பண்ணிட்டு தான் நான் பாடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை நான் லைவே பாடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா யாருமே இவங்களை தவிர யாருமே இந்த பாட்டை வந்து லைவாக வாசித்தது நான் கேட்டதில்லை. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் ராஜா சாரோட ஷோஸ்லேயே நாங்கள் ட்ராக் போட்டு தான் வாசிப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பாட்டை வந்துட்டு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ்லி பெர்ஃபார்மிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். பட் இன்னும் சில கண்டஸ்டன்ஸ் பாட போகிறாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும். தேங்க்யூ. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு சொல்லி. ஸோ இந்த ஜோடி ரவுண்டில் அடுத்ததாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடோவும் நம்மளோட ரவுடி பேபியும் தான். ஸோ லெட்ஸ் வெல்கம் தானிகா அண்ட் ஷிவாத்மிகா ஆன் ஸ்டேஜ். ஹலோ. ஹாய். மொசகுட்டி அண்ட் ஹாம்ஸ்டர். இது என்ன ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? இல்லை. அப்புறம் டான்ஸ் காம்படிஷனா? நோ. இல்லை. இந்த ஜோடி ரவுண்டுக்காக இந்த காஸ்டியூமா? ஆமாம். ஸோ என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு? வந்தேன். ஓ, வந்தேன் பஞ்சதந்திரம்ல இருந்து. சரி, யார் சிம்ரன் யார் ரம்யா கிருஷ்ணன்? அப்படி டிவைட் பண்ணல, லைன் பை லைனா? சரி, யாருக்கு சிம்ரன் ரொம்ப பிடிக்கும்? யாருக்கு ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும்? சரி, ஓகே, நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா பாடுங்க. வந்தேன்
தத்தலாம் தரகி தரகி சக சனி சனி தரகிடோம் தரகிடோம் திம்மித்த குத்தம் தரகிடா திம்மித்த கிட்ட சதா படுவோம்பா தரகிடோம் எனக்கு நீ சரி சமானமா தக்கிக்கிறதோம் தரகிடோம் எனக்கு நீயா உனக்கு நானா ஒண்டுக்கு வண்டி பார்த்துக்கலாமா பாடேண்டி ஜதி போடேண்டி வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன் ரெடியா வாயாடு எனக்கு சமமாடு கமான் வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன் எனக்கு தெரிஞ்சு இந்த பிள்ளைய சைன் டைம் வந்து ஆள் வச்சு கடத்திடுவாங்க, இல்லைன்னா பையில ஹேண்ட்பேக்ல தூக்கி போட்டு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவள் காணாம போயிட்டானா எங்கள் வீட்டில் வந்து தேடி பார்த்தீங்கன்னா அவள் கிடைப்பான்னு சொல்லிட்டேன். அவங்க அம்மாட்ட டைரெக்டாகவும் சொல்லிட்டேன், இன்டைரக்டாகவும் சொல்லிட்டேன். இல்ல மேம், பயங்கரமா ரசிச்சு பார்த்துட்டு இருந்தீங்க. இல்லை, இந்த ரெண்டும் எப்படி இது இப்படி பாடுறதுன்னே எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த வயசில் அடல்ட்ஸ்க்கே கஷ்டங்க இந்த பாட்டு, சத்தியமாக சொல்கிறேன். அந்த ஜதியாக இருக்கட்டும், இவ்வளோ சரி அவ்வளோ சரி போட்டி போட்டுட்டு பாடுறாங்க ரெண்டு பேரும். என்னால் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஜூனியர்ஸ்லாம் சீனியர்ஸை தூக்கி சாப்பிட்டாங்க. ஆமாம், அப்படியே லெஃப்டில் விளையாடிட்டாங்க எல்லாம் சீனியர்ஸ் எல்லாரையும். அந்த ஸ்வரம் போர்ஷன், ஜதி போர்ஷன் எனக்காக தனியா பாடி காமிக்கணும். தனியா பாடு. ஆமா, ஓகே. தீம் தக்கிட்ட ஜன்னத்தை தக்கிட்ட பாக மாரிக சரி நீ சதனிப்பா. பாத்தியா, இந்த பெரியவங்க கூட கஷ்டப்படுவாங்க இதை பாடுறதுக்கு. நீ பாடுமா? ஐயோ, தத்தலாம் தரகிட சக சனி சனி தரகிடோம் திம்மித்த குத்தம் தரகிடத்துக்க திம்மித்த கிட்ட சசனிதா பண்ணுவோம்பா தரகிடோம் எனக்கு நீ சரி சமானமா தத்திக்கிறதும் எனக்கு நீயா உனக்கு நானா ஒண்டுக்கு வண்டி பார்த்துக்கலாமா பாடேண்டி ஜதி போடேண்டி. ஐயோ, ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா பாடினீங்க ஆக்சுவலி. அடுத்ததா தாராள அவர்கள், நீங்க என்ன சொல்கிறது, எல்லாமே சொல்லியாச்சு. ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. சிவாத்மிகா அண்ட் தானிகா ரெண்டு பேருமே வந்து சிஸ்டர்ஸ் மாதிரி. உங்கள் வாய்ஸும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. போட்டி போட்டு போட்டி போட்டு பாடுறீங்க, எல்லாமே ஒரே மாதிரி. எனக்கு தூரத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் கண்ணு ஒழுங்காக தெரியாதனால ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் தெரியுறீங்க. கொஞ்சம் ஹைட் டிஃப்ரென்ஸ் அது மட்டும்தான் தெரியுது. பட் என்னன்னா, இப்போ ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இது எங்கே தெரியும்னா ஜூனியர்ஸ் கிட்ட பயங்கரமாக தெரியுது. ஏன்னா போன ரெண்டு பேருங்க வந்து கோல்டன் ஷவர் வாங்கினாங்க. இவங்க வந்து போட்டி போட்டு அவங்க வாங்கும்போது நாங்களும் வாங்கியே ஆனோம் அப்படின்ற ஒரு வெறியில் வந்து இந்த பாட்டை பாடின மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் இன்னும் கூட பர்ஃபெக்டாக இருந்திருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அதனால் ப்ராபப்ளி உங்களுக்கு அந்த கோல்டன் ஷவர் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். பட் எங்களுக்கு இன்னும் ஒன்று கொடுக்கணுன்னு ஒன்று ஆசையாக இருக்குது. அது ரெண்டு பேரும் தந்துடுறோம். ஓகேயா? அதுக்கு பதிலா வேற ஒன்று தந்துடலாம். ஆமாம், ஓகே ஓகே. எப்படி இருக்கு கோல்டன் ஷவர் வாங்குனது? So happy. சோ ஹாப்பி. சரி, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாமா? கோல்டன் பஸர்லாம் வாங்கிட்டாங்க, இதுக்கு மேலே நான் என்ன சொல்லுது அவங்களுக்கு. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப அது வந்து கரெக்டாக நோட்ஸ் பாடணுன்றது ரொம்ப க்யூட்டாக தலையெல்லாம் ஆட்டிட்டுலாம் ரொம்ப க்யூட்டாக, அது கூட நான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். வெரி 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 ஸ்வீட் பெர்ஃபார்மன்ஸ். Thank you, ma'am. ஸோ சூப்பராக கமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டீங்க. எவ்வளோ வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து சிவாத்மிகாவோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ மொசக்குட்டியோட ஸ்கோர் என்னன்னு பார்த்துடலாம். நிஜம் பேர் மொசக்குட்டி இல்ல, தானிகா.
25. சூப்பர் செல்லகுட்டி, 2 பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் நம்ம செட்டில் இப்போ புதுசாக வந்திருக்கு. ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக 2 சூப்பரான கண்டஸ்டன்ஸ் ரெடியாக இருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். அவங்கள வந்து ஏகேவே வெல்கம் பண்ணுவார். லெட்ஸ் வெல்கம் சந்திரமௌலி அண்ட் ஸ்ரீநிதி ஆன் ஸ்டேஜ். ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க என்ன சாங் பாட போறீங்க? புன்னகை மன்னன் படத்துலேருந்து காலகாலமாக வாழும். ஸோ 2 பேரும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? 2 பேருமே நல்லா தான். 2 பேருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? சரி, ஓகே, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட்டா. தேங்க்யூ. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். பூமி எங்கள் சீதனம், வானம் எங்கள் வாகனம். யாரடா நான் நீயடா, பகைவனே போ. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். சட்டம் இல்லை, ஒரு வட்டம் இல்லை, தலையாரும் இல்லை. எங்கள் அன்புக்கு தோல்வி இல்லை, ஒரு கேள்வி இல்லை, மலர் மாலை நாளை. முல்லை யாரள்ளி போட்டாலும் முல்லை பூவாக மாறாதோ. முல்லை யாரள்ளி போட்டாலும் முல்லை பூவாக மாறாதோ. ஆஹா, பூவுக்கு யார் இங்கு தீ வைப்பது? காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். பார்க்காதே என்னை கண்டு, நீ வாழைத்தண்டு இவன் யானை கன்று. நாளும் போராடும் வீரம் உண்டு, சுயமானம் உண்டு, பகை வெல்வோம் இன்று. காது இல்லாமல் போனாலும் காதல் தேரோட்டம் நில்லாது. காதல் இல்லாமல் போனாலும் காதல் தேரோட்டம் நில்லாது. பந்தம் நம் பந்தம் என்கின்ற தீ பந்தமே. கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். பூமி எங்கள் சீதனம்,
கம்பல் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். சைந்தவி மேம் சொல்லுங்க எப்படி பாடினாரு? சந்திரமௌலி, நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இப்படி பாடுவீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா ஏன்னா உங்களுக்கு பேஸ் வாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸ் வந்து நீங்கள் எப்படி அந்த த்ரோ பண்ணுவீங்க, எப்படி ரீச் பண்ணுவீங்க அந்த ஹையர் நோட்ஸ்லாம் நினச்சேன். சூப்பராக பாடிட்டீங்க, ஃபுல் த்ரோவோட நீங்கள் பாடினீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. நீங்கள் பேசுகிற மாதிரியே பாடுவீங்கன்னு நினச்சி நான் பயந்துட்டேன். ஆனால் வந்து ரொம்ப நல்லா பாடினீங்க சந்திரமௌலி. தேங்க்யூ. அண்ட் ஸ்ரீநிதி பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் லாஸ்ட் ரவுண்ட் டு திஸ் ரவுண்ட். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மென்டாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது உங்களோட இதில். வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் முள்ளையாரள்ளி போட்டாலும் டைரக்ட் ஹிட்டு போட்டாலும் நீங்கள் வேற ஏதோ பண்ணீங்க, அது மாத்திரம் பாடுங்க. முள்ளையாரள்ளி போட்டா டா கிடையாது, முள்ளையாரள்ளி போட்டாலும் அதுக்கப்புறம் அந்த பல்லவியில் வந்து பூமி எங்கும் சீதனம், அவ்வளோதான். பூமி எங்கும் சீதனம் கிடையாது. அது இம்ப்ரவைசேஷனாக இருந்தால் அடுத்த வாட்டி பண்ணால் ஓகே. பட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரிஜினல் டியூனே எல்லா வாட்டியும் நீங்கள் அப்படி தான் பாடினீங்க, அது மட்டும்தான். பட் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், லைக் டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் லாஸ்ட் ரவுண்ட் டு திஸ் ரவுண்ட். உங்களுக்கும் கங்க்ராட்ஸ், உங்கள் மென்டருக்கும் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மேம். அண்ட் தரன் சார்? 2 பேருமே ஈக்குவலாக பாடினாங்க, ரொம்ப அழகாக பாடினாங்க. அவங்க சொல்லியிருந்த அதை 2 பாயிண்ட் தான் நானும் எழுதி வச்சுருந்தேன். அதை அவங்க அழகாக பாடி காமிச்சாங்க. நான் பாடி காமிச்சா நீங்கள் ஓடி இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக பாடினீங்க, போட்டி போட்டு ரொம்ப அழகாக பாடினீங்க. ஸ்ரீநிதி உங்கள் வாய்ஸில் கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருந்தது. சந்திரமௌலி அகைன் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அவங்க சொன்ன மாதிரி 2 பேருமே வந்து போன ரவுண்டோட இந்த ரவுண்டில் வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ எனிவே வே டு கோ. இதே மாதிரி எல்லா ரவுண்டுமே பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்டையும் கேட்டுடலாம். ரம்யா, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்கள். 2 பேருமே ரொம்ப நல்லா பாடினாங்க. ஒன்லி திங் ஒரே ஒரு தப்பு நான் நோட்டீஸ் பண்ணது, ஹை நோட்ஸ் வரும்போது அது நிறைய ஜம்ப்ஸ் இருக்கும். அந்த ஹை நோட்டில் மாத்திரம் 2 பேருக்குமே சில டைம் வந்துட்டு பிச் கொஞ்சம் ரீச் ஆகலை அப்படின்னு இருந்துச்சு. பட் அதர்வைஸ் ரொம்ப உங்கள் டோனாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல வந்து ஸ்ரீநிதி எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வாழ்த்துக்கள் ஸ்ரீநிதி. சரி, ஓகே, சந்திரமௌலியோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, 2 பேரும் வந்து ஒரே மாதிரி தான் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும். தேங்க்யூ. நீங்கள் 2 பேரும் வந்து இப்போ உங்கள் இடத்துல போய் உட்காந்துக்கலாம். நீங்கள் நிறைய சாங் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கல்ல ரம்யா. ஸோ நீங்கள் வந்து முதல்ல வந்து மற்றவங்கள பாடி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பாட்டை சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே ஐ திங்க் எவ்ரி ஒன் டஸ் தட் இல்லையா? ஏதாவது ஒரு பாட்டை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த பாட்டை வந்து நம்ம மற்றவங்களுக்கு பாடி காமிப்போம். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் முதல்ல ஒரு பாட்டை லேர்ன் பண்ணி பாடின சாங் என்ன? அதை இப்போ எங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஷோர். கொஞ்சம் நிலவு. தட் அது வந்து நான் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் நிறைய பாடுவேன் அந்த சாங். ஓகே. ஸோ ப்ராப்ளி ஃபியூ லைன்ஸ். கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்த்தால் அந்தம் தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் அந்தம் கண்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்த்தால் அந்த நெஞ்சம் சந்திரலேகா. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக செய்தால் அந்தம் தேகம்.
செம்ம வேற லெவல், வேற ஒரு ஃபீல். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் ஷோக்கு வந்ததுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஆனால் அப்படிலாம் நான் உங்களை சென்ட் ஆஃப் பண்ண மாட்டேன், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு தான் போய் ஆகணும் அப்படின்றனால, நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டனால. ஓகே இல்லை நான் கேட்கவே இல்லையே இல்லை மேம், எனக்கு உங்கள் மைண்ட் எனக்கே இந்த கஷ்டம். இவ்வளோ நேரம் நான் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் பாட்டோட தான் நான் போகணுமா? இல்லை நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கஷ்டம் எனக்கு கொடுக்கணும்னு இருக்கீங்களா சொல்லுங்க. பாருங்க ஜட்ஜஸும் இல்லைன்ட்டாங்க. கண்டஸ்டன்ஸ் ஃபுல்லாக ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுலாமா? த டேஞ்சரஸ் பார்ட் ஆஃப் த ஷோ. அதுக்கே மூஞ்சியில் இத்தனை நம்பியார காட்டுற. ஏன்னா இது டேஞ்சர் ஜோன் போக வேண்டிய நேரம். இன்னைக்கு பாடின கண்டஸ்டன்ஸ்லாம் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. இன்னைக்கு பாடின கண்டஸ்டன்ஸ் இவங்க தான். இதில் வந்து 2 ஜோடி வந்து ஆல்ரெடி கோல்டன் ஷார் வாங்கியிருக்காங்க, கோல்டன் பேபிஸ் இங்கே இருக்காங்க. பட் மற்றவங்க எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக டேஞ்சர் ஜோன் இருக்குது, எலிமினேஷன்ஸ் இருக்குது. ஸோ யார் வந்து டேஞ்சர் ஜோன் போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஜட்ஜஸ் கிட்ட கேட்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து சேஃப் ஜோனில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஜட்ஜஸே அனௌன்ஸ் பண்ணிடட்டும். ஸோ ஆக்சுவலி இந்த ரவுண்டில் இட்ஸ் ப்ரிட்டி ஆப்வியஸ்ன்னு நினைக்கிறேன் நான், யார் சேஃப் ஜோன் போகிறாங்க, யார் டேஞ்சர் ஜோனில். ஏன்னா எல்லாருமே நல்லா தான் பாடினாங்க. பட் மார்க்ஸ்னு ஒரு கணக்கில் எடுக்கிறச்சே மைன்யூட் டிஃப்ரென்ஸில் ஷாக்கிங்கான பீப்புளெலாம் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் வீல் அனௌன்ஸ் ஹூ ஆர் இன் சேஃப் ஜோன். சேஃப் ஜோனில் வந்து ஃபர்ஸ்ட் ஹர்ஷினி நேத்ரா. ஹர்ஷினி நேத்ரா எழுந்து பழம். அடுத்து தானிகா. அடுத்து வந்து தேஷிகா. ஸோ இந்த 5 பேரில் வந்து 2 பேர் வந்து சேஃப் ஜோன் போக போகிறாங்க. அந்த 2 பேர் யார்? சிவாத்மிகா. இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் சேஃப் ஜோன்ல போக முடியும். அது யார்? அரவிந்த். இந்த 3 பேரும் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. இவங்களோட சேர்த்து இதுக்கு முன்னாடி எபிசோட்ல பெர்ஃபார்ம் பண்ண டேஞ்சர் ஜோன் கண்டஸ்டன்ஸ் வந்து ஸ்டேஜ் வாங்க. ஸோ இந்த 6 பேர்ல யார் வந்து இந்த ஷோவில் கண்டினியூ பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் எலிமினேட் ஆக போகிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே நல்ல சிங்கர்ஸ் தான். பயங்கரமாக மைன்யூட் மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் டேஞ்சர் ஜோனுக்கு வந்தாங்க. அதுலேருந்து தான் எலிமினேட் ஆக போகிறாங்க. ரியலி ஷாக்கிங் ஃபார் அஸ் ஆல்சோ. ஏன்னா எல்லாருமே நல்லா பாடக்கூடிய கண்டஸ்டன்ஸ் தான். இவங்கெல்லாம் இன்னைக்கு டேஞ்சர் ஜோனில் இருப்பாங்கன்னு நாங்களே எதிர்பார்க்கல. யூனோ லைக் நான் சொல்கிற மாதிரி ரவுண்ட்ஸ் டஃபராக போக போக தேர் இஸ் கோன் டு பி ஸோ மச் மோர் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். நம்ம நிறைய இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், உங்கள் எல்லாருக்கிட்டேருந்தும் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டும் தேவை. இல்லை சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, இங்கே டேஞ்சர் ஜோன் போன எல்லாமே வந்து ஈக்குவல் மார்க்ஸ். ஆமாம், எல்லாருமே வந்து ஈக்குவல் மார்க்ஸ். ஸோ இப்போ எங்களுக்கே பயங்கர கன்ஃபியூஸ்டாக நாங்கள் இருக்கோம் யாரை எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இது எப்படி பார்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு சாய்ஸ் வந்து நான் கேட்டிருந்தேன், நீங்களாவே டிசைட் பண்ணி உங்களுக்குள்ளே யாராவது 2 பேருங்க வெளியே போக முடியுமான்னு. பட் பாருங்கள், நம்ம கெஸ்ட்டே வந்து ஐயோ அப்படியான்றாங்க. பட் இட்ஸ் கோயிங் டு பி a வெரி டஃப் திங். அது நியாயம் இல்லையா? அது அப்படி பண்ண முடியாது. இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்களாம் சண்டை போட்டு ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம். ஸோ என்னென்னா, இல்லை சில நேம்ஸ் வில் கால் அவுட். ஸோ இவங்கெல்லாம் வந்து they'll be in the safe zone. ஓகே, இந்த 4 பேருங்களை கூப்பிட்றோம், மற்ற 2 பேருங்க மட்டும் எலிமினேட் ஆகிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோனுக்குள்ளே போகிறது வந்து பிரவீன். டாக்டர் அடுத்து சேஃப் ஜோனுக்குள்ளே போகிறது ஸ்ரீநிதி. ஸோ இந்த 4 பேரில் வந்து 2 பேர் மட்டும்தான் சேஃப் ஜோன் போக போகிறாங்க. ரவ்சி, என்ன டெசிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, 3வது வந்து
ஆக்சுவலாக என்னால் இது சொல்ல முடியல. சைந்தவி நீங்களே சொல்லிடுங்க. நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா மீதி இருக்கிற 4 பேரில் எல்லாருமே போய் சேஃப் ஜோனில் உட்காரலாம். இந்த வாரம் no elimination, right? ஏன்னா இந்த வாரம் எல்லாருமே ரொம்ப நல்லா பாடினாங்க. ஸோ நோ எலிமினேஷன்ஸ் ஃபார் திஸ் ரவுண்ட். ஆனால் இன்றைக்கி 2 பேர் எலிமினேட் பண்ணணும், நம்ம பண்ணலை. அடுத்த ரவுண்டில் 4 பேரை எலிமினேட் பண்ணுவோம். அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு 4 பேர் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகி தப்பிச்சு உள்ளே போய் 6 பேருமே ஜஸ்ட்டில் மிஸ் ஆகி உள்ளே போய் உட்கார போகிறீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ரவுண்டில் இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக இன்னும் எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக பாடணும். ஆல் தி பெஸ்ட். 4 பேரும் போகலாம். சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு நல்லா தெரியும் எலிமினேஷன் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் திஸ் கேம் அப்படின்னு. பட் எலிமினேஷன் இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஒரே ஜாலி ஆயிடுச்சு. ஸோ ஹாப்பி. பட் அடுத்த வாரம் வந்து 4 பேர் வந்து எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் விடுங்க, இன்னைக்கு நம்ம ஹாப்பியா இருக்கோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற வகையில வந்து பார்த்தோம்னா எப்படி ஃப்ளூட் எடு கொண்டாடு மாமா ஆயுதம். இல்லை அந்த 6 பேரும் அழுகுறாங்க, தயவு செஞ்சு என்ன எலிமினேட் பண்ணிவிடுங்க. யாருமே டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை உங்களை. தயவுசெய்து வாசிங்க, சீக்கிரம் வாசி தொலைங்க. ஓகே ரெடி, வாசிக்க போகிறேன். 3, 2, 1. முதலில் யார் சொல்வது முதலில் யார் நெய்வது